Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நியூ டெக்ஸ்ட் புக்ல சாப்டர் 2 இன்ட்ரோடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ் எக்ஸசைஸ் செட் 2.2 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல இருக்கு, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த லீனியர் பாலினாமியல் 5x - 3 if இங்க வந்து 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாலினாமியலை நம்ம p of xன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது ஏன் இப்படி எழுதுறோம்னா பாலினாமியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். இதை நான் அப்படியே டைரக்டா கூட போடலாம்னா நீங்க போடலாம். ஆனா தெரிஞ்சுக்கோங்க இப்படி எழுதுறதுக்கு, ஹையர் கிளாஸ் போனா ஈஸியா இருக்கும். இப்போ எக்ஸோட பிளேஸ்ல 0ன்னு போட சொல்லியிருக்காங்களே, அப்ப இந்த எக்ஸோட பிளேஸ்ல 0ன்னு போடுங்க. அப்ப எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் 0. அப்ப 5 × 0 - 3, 5 × 0 0 தான், 0 - 3, 0 - 3 -3 அப்படின்னு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், எக்ஸோட பிளேஸ்ல -1 போட சொல்லியிருக்காங்க. அப்ப p ஆஃப் இந்த எக்ஸோட பிளேஸ்ல -1 ஈக்குவல் டு 5x போது 5 × -1 போடணும். அப்புறம் இங்க -3 இருக்கிறதுனால -3. 5 1s are 5, மைனஸ் இருக்கிறதுனால -5. இங்க வந்து -3 இருக்கு. ரெண்டு நம்பருமே மைனஸ்ல இருந்தா ஆட் பண்ணிட்டு தான் மைனஸ் சைன் போடணும். -8ன்னு எழுதணும். அடுத்து x is equal to 2 கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே x பிளேஸ்ல 2 போடலாம். ஸோ p of 2 is equal to 5xன்றதுனால 5 × 2ன்னு போட்டுட்டு -3ன்னு போடுங்க. 5 2s are 10, இங்க ஒரு -3 இருக்கு. 10ல 3 மைனஸ் பண்ணா 7 கிடைக்குது. அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லீனியர் பாலினாமியல்னு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இங்க வந்து பவர் வந்து 1, அதனால அது லீனியர் பாலினாமியல்னு கொடுத்து வேல்யூ கேட்டிருந்தாங்க. இங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் குவாட்ரேட்டிக் பாலினாமியல்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க டிகிரி 2 இருக்கிறதுனால இது பேர் குவாட்ரேட்டிக் பாலினாமியல். இங்க பாலினாமியல் இன் டேர்ம்ஸ் எஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால p ஆஃப் எஸ்ன்னு இதை நம்ம எடுத்துக்கலாம். பாலினாமியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ். இதுல ஃபர்ஸ்ட் எஸ்க்கு 0 போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் போடுறோம். எஸ் வர இடத்துலலாம் 0ன்னு போடணும். அப்போ இங்கே எஸ்க்கு 0 போட்டோம்னா p ஆஃப் 0 ஈக்குவல் டு 7 × 0 ஸ்கொயர் 4 × 0 + 6 அப்படின்னு கிடைக்குது. 0வை ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான், 0வை 7 கூட மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரும். 4 × 0வும் 0 தான், +6. ஸோ வேல்யூ வந்து +6 தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் பார்ட்ல அவங்க நமக்கு கிட்ட கேட்டிருக்கிறது s is equal to -3ன்னு கேட்டிருக்காங்க. எங்கெல்லாம் s வருதோ அங்கெல்லாம் -3. இப்போ p ஆஃப் -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எங்கெல்லாம் s வருதோ அங்கெல்லாம் -3. இப்போ 7 × -3 ஸ்கொயர் -4 × -3, இங்கே ஒரு +6 இருக்கு. 7 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா முதல்ல உள்ள ஸ்கொயர் பண்ணோம். -3 ஸ்கொயர் பண்ணால் -3 × -3 அப்படின்னு பண்ணோம். -3 ஸ்கொயர் அப்படின்னா -3யை 2 டைம்ஸ் எழுதணும்னு அர்த்தம். மேலே இருக்கிறது டைம்ஸ், -3 2 டைம்ஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9. -3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு எழுதிக்கோங்க. இதை மல்டிபிள் பண்ணும்போது 4 3s are 12, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 கிடைக்கும். இங்கே ஒரு +6 இருக்குது நம்மக்கிட்ட. இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 7 9s are 63 வருது. ப்ளஸ் இந்த 12ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணி நம்ம 18 எழுதிக்க முடியும். இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ 60 70 81 கிடைக்குது. அப்போ p ஆஃப் -3 வந்து 81 தான். அடுத்த தேர்ட் பார்க்கலாம். s is equal to 4ன்னு கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின்ல s வர இடத்துலலாம் 4ன்னு போடணும். ஸோ p of 4 is equal to 7 × 4 ஸ்கொயர் -4 × 4 + 6 அப்படின்றது இருக்குங்க. ஸோ 7 அப்படியே இருக்கு. முதல்ல 4ஐ ஸ்கொயர் பண்ணணும். 4ஐ ஸ்கொயர் பண்ணணும்னா 4ஐ 2 டைம்ஸ் எழுதணும். 4 4s are 16. அப்போ இங்கே 16 அப்படின்னு போடுங்க. பிராக்கெட்னா மல்டிபிள்னு அர்த்தம். இங்கேயும் 4 4s are 16. இங்கே ஒரு +6 இருக்கு. இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ 7ஐயும் 16ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணால் 112 கிடைக்குது. இதை ஆட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஏன்னா இது -16ம் +6ம் தான். ஒரு நம்பர் நெகட்டிவ், ஒரு நம்பர் பாசிட்டிவ். அப்போ இது டெஃபினட்டாக சப்ட்ராக்ட் தான் ஆகும். சப்ட்ராக்ட் பண்ணால் 10 வரும். பெரிய நம்பர் சைன் மைனஸ்ன்றதுனால இங்கே மைனஸ்ன்னு போடணும். ஸோ 112லேருந்து 10ஐ மைனஸ் பண்ணும்போது 102 அப்படின்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3ல இருந்து பார்க்கலாம். The present age of Salil's mother is 3 times Salil's present age அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சலிலோட present age வந்து x years அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ சலிலோட மதரோட present age என்னவா இருக்கும்னா, மதர் வந்து 3 times சலிலோட ஏஜா இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 டைம்ஸ்னா 3ஆல மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ அது வந்து 3x இயர்ஸா இருந்திருக்கும் அவங்களோட ஏஜ் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் லைனோட அர்த்தம். ரெண்டாவது ஆஃப்டர் 5 years. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட ஏஜ் என்ன ஆகும் அப்படின்றத முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டிஷனை போடலாம். ஆஃப்டர் 5 years சலிலோட ஏஜ் என்ன ஆகும், உங்களோட மதரோட ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ சலில்ஸ் ஏஜ் என்ன ஆயிருக்கணும், இப்போ அவன் எக்ஸ் இயர்ஸ்ல இருக்கான் ப்ரெசென்ட்ல. அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அவனுக்கு 5 வயசு அதிகமாயிருக்கும். அப்போ x + 5 years இருந்திருப்பான். இப்போ அவங்களோட மதரோட ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கணும்ல. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் மதரோட ஏஜும் என்னவாகும், டெஃபினட்டா 5 வயசு அதிகமா இருக்கும். அப்போ மதர்ஸ் ஏஜ் வந்து இப்போ 3x இருக்காங்க ப்ரெசென்ட்ல.
5 வருஷத்துக்கு அப்புறம் 3x + 5 இயர்ஸா மாறி இருப்பாங்க. சரி, ஆஃப்டர் 5 இயர்ஸ் அவங்களோட ஏஜை கண்டுபிடிச்சாச்சு. தேர் ஏஜஸ் வில் ஆட் அப் டு 70 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 70 வரும். 5 வருஷத்துக்கு அப்புறமா வரப்போறவங்க ஏஜை ஆட் பண்ணா 70 வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. அப்போ கிவன் கண்டிஷன் அக்கார்டிங் டு த கொஸ்டின் x + 5 சலீலோட ஏஜையும் 3x + 5 உன்னோட அம்மாவோட ஏஜையும் ஆட் பண்ணா adds up to 70. தட் அடிஷன் 70 வரும் அப்படின்னு தந்திருக்காங்க. இங்க ஒரு 1x இருக்கு, இங்க ஒரு 3x இருக்கு. ரெண்டு லைக் டேர்ம்ஸையும் ஆட் பண்ணா 4x கிடைக்குது. இங்க ஒரு +5, இங்க ஒரு +5 ஆட் பண்ணா +10 = 70. +10 ஈக்குவல் தாண்டி அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகும். அப்போ இங்க வந்து 4x மட்டும் தான் இருக்கும். இப்போ 70 - 10. இப்போ 4x = 70ல 10 மைனஸ் பண்ணா 60 அப்படின்றது கிடைக்குது. மல்டிபிள் இருக்க 4 அந்த பக்கம் போனா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ 60 / 4 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ x = 60ய 4ஆல டிவைட் பண்ணிடுங்க. 1 4s are 4, பேலன்ஸ் 2 அடுத்த நம்பர் இறக்குனா 5 4s are 20. அப்போ 15 அப்படின்னு கிடைக்குது. அப்போ எக்ஸ்ன்றது யாரோட ஏஜ்? சலீலோட ஏஜ் 15 இயர்ஸ். மதரோட ஏஜுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 3x கண்டுபிடிக்கணும். அப்போ 3 × x மல்டிபிள் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ 3 × 15 பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு? 45 இயர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. எடுத்து எழுதிருங்க. ஸோ சலீல்ஸ் பெர்சன்டேஜ் 15 இயர்ஸ், சலீல் மதரோட பெர்சன்டேஜ் 45 இயர்ஸ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். The difference between two positive integers 63 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ்னா மைனஸ் ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணா 63 வரும். The ratio of the two integers வந்து 2:5 கொடுத்துருக்காங்க. ரேஷியோனா மல்டிபிள் அர்த்தம். அதாவது ஒரு நம்பர் 2ஓட மல்டிபிளா இன்னொரு நம்பர் 5ஓட மல்டிபிளா இருந்திருக்கு. அப்போ அந்த இன்டீஜர்ஸ் என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ the integers be 2:5 ரேஷியோல இருந்ததுனால ஒரு நம்பரை 2xனும் இன்னொரு நம்பரை நம்ம 5x அப்படின்னு அசியூம் பண்ணோம். அப்போதான் ரேஷியோ 2:5 கரெக்டாக வரும். டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் வந்து 70. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் 63னா அப்போ ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணால் 63 கிடைக்கும். மைனஸ் பண்ணும்போது எப்பவுமே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணாதான் ஆன்சர் பாசிட்டிவ்ல வரும். அதனால 5x - 2x = 63 எழுதிக்கோங்க. ஏன்னா 63 பாசிட்டிவாக தானே இருக்கு. அப்போ பெரிய நம்பர்ல இருந்து தான் சின்ன நம்பர் மைனஸ் ஆயிருக்கும். 5x - 2x = 63 தான் கிவன் கண்டிஷன் கொஸ்டின்ல கொடுத்தது. 5xல 2x மைனஸ் பண்ணா 3x = 63. மல்டிபிள் இருக்க 3 அந்த பக்கம் போனா டிவைட் ஆகும். 63/3. x இதை கேன்சல் பண்ணா 21 டைம்ஸ் அப்படின்னு கிடைக்குது. கொஸ்டின்ல x கேட்கல, ஃபைண்ட் த டூ நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ therefore the two integers are, ஸோ நம்ம 2xம் 5xம் தானே இன்டிஜராக எடுத்தோம். அப்போ 2 × xக்கு பதிலாக இங்கே 21 வச்சுக்கோம். 21 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 42. இங்கே 5 × 21 மல்டிபிள் பண்ணும்போது 5 1s are 5, 5 2s are 10, 105 கிடைக்குது. அப்போ 42ம் 105 தான் உங்களுக்கு கேட்ட டூ இன்டிஜர்ஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். ரூபி ஹேஸ் 3 times as many 2 rupee coin as she has 5 rupee coins அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூபி கிட்ட வந்து 3 times 2 rupee coins இருந்தது. as she has 5 rupee coin. 5 rupee coin எவ்வளோ இருந்ததோ அதை விட 2 rupee coin வந்து 3 times அதிகமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் 5 rupee coin அவகிட்ட x இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் 2 rupee coin அவகிட்ட 3 times அதிகமாக இருந்ததுன்னா அப்போ 3x coins அவங்க கிட்ட இருந்தது அப்படின்னு அர்த்தம். இதில் if she has total rupees 88, டோட்டல் அமௌண்ட் அவகிட்ட இருந்தது 88 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ 5 rupee coin x coins அவகிட்ட இருந்தால் அதோட அமௌண்ட் எவ்வளோ? 5x rupees. ஏன்னா இப்போ 5 rupee coin 1 இருந்தால் 5 rupees சொல்லுவோம். 5 rupee coin 2 இருந்தால் 10 rupees. 5 rupee coin 3 இருந்தால் 15 rupees நம்ம சொல்லுவோம்ல. அப்போ 5 rupee coin அவகிட்ட x coins இருக்கு. அப்போ அதோட அமௌண்ட் என்னன்னா 5x rupees அவகிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம். 2 rupee coin 3x coins அவங்க வச்சிருக்காங்க. இப்போ 2 rupee coinோட அமௌண்ட் வேணும்னா 2ஆல மல்டிபிள் பண்ணி 2 rupee coin 10 times வச்சிருக்காங்கன்னா அதோட அமௌண்ட் 20 rupees நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் 2 rupee coin 3x coins வச்சிருக்காங்க. அப்போ 2 × 3xன்னு அர்த்தம். இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணா 88 rupees கிடைக்கும்னு கொஸ்டின்ல தந்திருக்காங்க. இது 5x பிளஸ் இங்க 3 2s are 6x = 88 அப்படின்னு இருக்கு. 5x 6x ரெண்டுமே வந்து லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணா 11x = 88. x மல்டிபிள் இருக்கிற 11 அங்கே போச்சுன்னா டிவைட் ஆகும். இப்போ 88/11. ஸோ கேன்சல் பண்ணும்போது x = 8 அப்படின்னு கிடைக்குது. இப்போ கொஸ்டின்ல ஹவு மெனி காயின்ஸ் does she has of each type அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 rupee coin x coins வச்சிருக்காங்க. அப்போ 8 coins வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நம்பர் ஆஃப் 2 rupee coin வந்து 3x coins வச்சிருந்தாங்கல்ல. அப்போ 3 × 8 24 coins வச்சிருக்காங்க. அதை இப்படி எடுத்து எழுதணும். இப்படி எடுத்து எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்த கொஸ்டின் 6 பார்க்கலாம். A farmer cuts a
300 feet ஃபென்ஸ் ஒரு கிலோ 300 feet ஃபென்ஸ் இருக்கு. இதை 2 பீசஸா கட் பண்றாங்க. டிஃப்ரெண்ட் சைஸ், ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இப்படி கட் பண்ணிட்டாங்க. The longer piece is 4 times as long as the shorter piece ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷார்ட்டஸ்ட் சைடை விட இந்த லாங்கர் சைடு வந்து 4 times இருந்துச்சு. இப்போ ஷார்ட்டர் சைடு எக்ஸா இருந்தா லாங்கர் சைடு வந்து 4x இருந்தது அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா இந்த ஃபென்சிங் ஒரு மொத்த லென்த்தான 300 feet டெஃபினட்டா கிடைக்கும்ல. ஸோ இந்த ஷார்ட்டர் சைடை வந்து நம்ம வந்து x feet அப்படின்னு எடுத்துக்க போறோம். அப்போ லாங்கர் வந்து கண்டிப்பா 4 timesன்னு சொன்னதுனால 4x feet அப்படின்னு எடுத்துக்க போறோம். சரி, இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா டெஃபினட்டா என்ன கிடைக்கும்? 300 feet கிடைக்கும். ஏன்னா அந்த ஒயர் தானே அவர் ரெண்டா கட் பண்ணாரு. அப்போ x plus 4x is equal to 300 எழுதிக்கலாம் ஃப்ரம் த கொஸ்டின். இது வெறும் எக்ஸ்னா 1xன்னு அர்த்தம். 1ம் 4ம் ஆட் பண்ணும்போது 5x is equal to 300. மல்டிபிள் இருக்க 5 அங்கே போனால் டிவிஷனுக்கு போகும். 300/5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. கேன்சல் பண்ணிக்கலாம். 5 6 are 30. இங்கே ஒரு 0 இருக்கு. அப்போ x is equal to 30. ஷார்ட்டர் சைஸ் வந்து 60 feet தான். லாங்கர் பீஸ் வந்து 4 times x பண்ணணும்ல. ஸோ அது மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ லாங்கர் பீஸ் வந்து 4x. அப்போ 4 into 60 மல்டிபிள் பண்ணும்போது 240 feet அப்படின்றது கிடைக்குது. ஸோ கேட்ட கொஸ்டினுக்கு ஃபைனலாக ஆன்சர் பண்ணிருங்க. 2 பீசஸோட லென்த்தும் கேட்டிருந்தாங்க. லாங்கர் பீஸ் 240 feetனா ஷார்ட்டர் பீஸ் வந்து 60 feetனு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து 7th கொஸ்டின்ல the length of a rectangle is 3 more than twice of its width அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நம்ம லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள், இது வந்து வித் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ வித் ஆஃப் த ரெக்டாங்கிளை நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். the length of the rectangle is 3 more than, அப்போ வந்து 3 plus 3 more than, twiceனா 2 timesன்னு அர்த்தம். 2 times the width. வித்தை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம்ல. அப்போ 2 times widthனா 2x அப்படின்னு எழுதணும். ஸோ வித் எக்ஸா இருந்தால் லென்த் வந்து 2x plus 3 அப்படின்றது தான் கொஸ்டின்ல தந்திருக்காங்க. அடுத்தவங்க கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் வந்து பெரிமீட்டர் இஸ் 24 centimeterன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஸோ லெட் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள், ஸோ லெட் த லென்த் அண்ட் த வித். ஸோ வித்தை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா லென்த் வந்து டெஃபினட்டா 2x plus 3, 3 plus 2x கூட நம்ம எழுதிக்கலாம். கொஸ்டின்ல பெரிமீட்டர் இஸ் 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. பெரிமீட்டரோட ஃபார்முலா நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சது 2 times லென்த் பிளஸ் வித், லென்த் பிளஸ் பிரெத் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் நம்ம. ஸோ 2 times L plus B is equal to 24ன்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. வித்துனாலும் பிரெத்னாலும் ஒன்று தான். ஓகே, கொஸ்டின்ல வித்துன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால W நாங்கள் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இங்க மல்டிபிள் இருக்க இந்த 2 நம்ம அந்த பக்கம் கொண்டு போனா டிவிஷனுக்கு போகும், அதனால இங்க 24/2ன்னு எழுதிக்கோங்க. லென்த்துக்கு பதிலாக கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 2x plus 3, அதனால 2x plus 3 அப்படின்னு போட்டுடலாம். பிளஸ் பின்றது வந்து வித்தை தான் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம்ல, அதனால இங்க எக்ஸ்ன்னு போடணும். லென்த்துக்கு பதிலாக இந்த 2x plus 3, பிரெத்துக்கு பதிலாக இந்த எக்ஸ் போட்டாச்சு. மல்டிபிள் இருக்கட்டும், அங்கே கொண்டு போய் டிவிஷன்ல எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டும் எக்ஸா, இது ஒரு 2x இருக்கு, இங்க ஒரு 1x இருக்கு. ஆட் பண்ணா 3x. ஒரு பிளஸ் 3 நம்ம கிட்ட இருக்கு. இந்த பக்கம் 2 1s are 2, 2 12s are 24. அப்போ 12ன்னு எழுதிக்கோங்க. இங்க இருக்கிற பிளஸ் 3 ஈக்குவல் தாண்டி அங்க போனா என்ன ஆகும்? -3 ஆகும். அப்போ 12 - 3 அப்படின்னு நம்ம எழுதணும். அப்போ 3x is equal to 12ல இருந்து 3 மைனஸ் பண்ணும்போது 9 கிடைக்குது. மல்டிபிள் இருக்க 3 அங்க போனா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ 9/3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். 3 டேபிள்ல 9 கேன்சல் பண்ணும்போது 3 times கிடைக்கும். அப்போ x is equal to 3 தான். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் ஆர் த டைமென்ஷன் ஆஃப் த ரெக்டாங்கிள்? டைமென்ஷனா லென்த்தையும் வித்தையும் கண்டுபிடிங்கன்னு அர்த்தம். அப்போ லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா 3 plus 2x பண்ணணும் இல்லையா. அப்போ 3 plus 2 into எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன கண்டுபிடிச்சோம்? 3 கண்டுபிடிச்சோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் படி மல்டிபிள் பண்ணிட்டு தான் அடிஷன் பண்ணணும். 3 plus 2 3s are 6ன்னு எழுதணும். ஆட் பண்ணும்போது 9 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. இப்போ லென்த் வித் எல்லாமே சென்டிமீட்டர் தான். ஸோ வித் ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். வித் ஆஃப் த ரெக்டாங்கிள்ன்றது எக்ஸ் தானே. எக்ஸ் தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு 3 centimeter. ஸோ லென்த்தும் பிரெத்தும் எடுத்து எழுதிருங்க. ஸோ லென்த் 9 centimeter, வித் 3 centimeter தான் டைமென்ஷன் ஆஃப் த ரெக்டாங்கிள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.